இப்போ இருக்க காலத்துக்கு வந்து நிறைய பேரு பழனிபாபா பேரை சொல்லி நிறைய பாலிடிக்ஸ் பண்றாங்க. அவர் எந்த நோக்கத்துக்காண்டி அரசியல் பண்ணாரு, எந்த நோக்கத்துல அரசியலை சொல்லி கொடுத்தாரு, எந்த மாதிரி இளைஞர்களை உருவாக்குனாரு அப்படிங்கறத மறந்துட்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விளம்பரத்துக்காக வேண்டி இப்போ பழனிபாபாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தகைய செயல் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குள்ளே உள்ள செயல். ஏன் அப்படின்னா பழனிபாபாட்ட இல்லாத சொத்தும் கிடையாது, பழனிபாபாவுக்கு இல்லாத கல்வி அறிவும் கிடையாது. ஆனா இப்ப இருக்க இளைஞர்களுக்கு வந்து கல்வி அறிவையும் தாண்டி வேற விதமான பல விதமான வழிகள்ல போயிட்டு பழனிபாபாங்கிற பேரை மட்டும் பயன்படுத்தி கொண்டு அவருக்கும் அவர் செய்ய சொன்ன செயல்களுக்கும் சம்பந்தமே இல்லாம தவறான வழிகள்ல போறத வந்து நிறைய சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் மாற்றம் என்ன செய்யணும் அப்படின்னா பழனிபாபாவை முழுசா படிக்கணும், அவர் சொன்ன அரசியலை முழுசா கத்துக்கணும், அவருக்குண்டான அறிவை நம்ம வளர்த்துக்கணுமே தவிர சும்மா சமூக வலைதளங்களை வெட்டி பந்தாவும் விளம்பரத்துக்காகவும் பண்றது வந்து எப்போதுமே அது வந்து நல்லதுக்கும் கிடையாது, சமூகத்துக்கான பயனும் கொடுக்காது.